காவேரி அமராவதி நதிகளில் இருந்து 8 தொகுதிகளில் உள்ள 6 குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஆய்வு செய்ய முதலமைச்சர் அரசாணை வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். பழனி அருகே கொழுமங்கொண்டான் ஊராட்சியில் 8.5 கோடி மதிப்பில் புதிதாக சமத்துவபுரம் கட்டுவதற்கு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அடிக்கல் நாட்டினார். ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி பூங்கொத்து கொடுத்து அமைச்சரை வரவேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் காவிரி அமராவதி நதிகள் இணையும் இடத்தில் இருந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நத்தம், ஆத்தூர் உள்ளிட்ட 5 தொகுதிகள், கரூர் மாவட்டத்தில் 3 தொகுதிகளில் உள்ள 6 குளங்களுக்கு பைக் மூலம் தண்ணீர் கொண்டு வருவதற்கு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஆய்வு செய்ய அரசாணையை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 10வது சமத்துவபுரத்திற்கு அடிக்கல் நாட்டிய அமைச்சர் 81 பயனாளிகளுக்கு 59 லட்சம் மதிப்பிலான வீட்டுமனை பட்டா, 14 பயனாளிகளுக்கு 30 லட்சம் மதிப்பிலான பயிர்க்கடன் மற்றும் மகப்பேறு நிதி உதவி, ஊட்டச்சத்து பெட்டகம், தோட்டக்கலைத்துறை, வேளாண் துறை என 110 பயனாளிகளுக்கு சுமார் 10 கோடி மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார். பின்னர் மானூர், அத்திமரத்து, வலசு, புஷ்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணி, அங்கன்வாடி மையம், பயணியர் நிழற்குடை என புதிய பயணிகளுக்கும் பூமி பூஜை செய்தும் நிறைவுற்ற பணிகளை அமைச்சர் துவங்கி வைத்தார். பின்னர் அப்பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் ஆய்வு செய்த அமைச்சர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சத்தியபுவனா, மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணன், கோட்டாட்சியர் சரவணன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். எனக்கு 1 கோடி ரூபாய் நிதி கொடுத்து அதை ஆய்வு செய்ய அரசாணை வெளியிட்டிருக்கார் என்ற செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பல்வேறு பகுதியில் இன்னைக்கு சாலை விசைகள், மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்கள் நான் வர முடியல, கண் பார்த்தால் என்பவர் நான் ரேஷன் கடைக்கு வர முடியாது. அதனால சுமதி என்ற பெண்ணுக்கு என் சார்பாக அந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ரேஷன் கடையில் அதுக்கான விண்ணப்ப பாடம் இருக்குது. திரு முருகன், திருமதி காளீஸ்வரி, காளீஸ்வரி, திருமதி மாரியம்மாள், திருமதி புஷ்பலதா, திருமதி ஜெயலட்சுமி, வாங்கிக்கமா. நீ 3 மாசம் வரலைங்கிற அதெல்லாம் அப்படி சொல்றான்னு சொல்லி நான் சொல்லக்கூடாது. மற்ற சொல்றான்னு சொல்லக்கூடாது. நீ வார்டு மெம்பர் வந்து வாங்க என்ன